ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் வேத பாட வகுப்பு, அந்த அறிமுக வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இரண்டாவது வகுப்பு தமிழ் வேதாகம பாடசாலை மூலமாக நடத்தப்படுகிறதான சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்கிறதான அந்த வேத பாட வகுப்பில் விசேஷமாக வேதாகம மானிடவியல் கற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக 2 வசனங்களை வாசித்து நாம் வகுப்புக்குள்ள போக போகிறோம். முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களையும், இன்றைக்கு நீங்கள் கேட்கிறதான அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த வேதவசனத்தின்படி நீங்கள் இன்றைக்கு கேட்கிறதான அத்தனை சத்தியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களெல்லாம் உங்களை பூர்வ பாதைகளில் நடத்தி செல்கிறதா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து பூர்வ பாதையிலே நடப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அதில் வேதாகம மானிடவியல், ஆந்த்ரோபாலஜி, பிப்ளிக்கல் ஆந்த்ரோபாலஜி. போன முறை சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்திருந்தேன். மானிடவியல், ஆந்த்ரோபோஸ், லோகோஸ் என்கிறதான 2 வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தேன். ஆந்த்ரோபோஸ் என்றால் மனிதர்கள், லோகோஸ் என்று சொன்னால் அது படிப்பு. அப்போ மனிதனை குறித்ததான படிப்பு, அதுவும் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிறதான மானிடவியலை தெரிந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் இதை குறித்ததான நிறைய வகுப்புகள் இருக்கிறது. அது மிகுந்த பிரயோஜனத்தை உங்களுக்கு வருவிக்கும். நாம் அதற்காக அடிப்படையாக எடுத்துக்கொண்ட 3 வசனம் ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. இந்த 3 வசனங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வகுப்புகள் திட்டம் பண்ணப்பட்டிருக்கின்றன. உலகமும் உயிரினங்களும் எப்படி உருவானது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இந்த உலகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, சூப்பிலிருந்து உண்டானது அப்படின்னு சொல்லுது. எதுலேருந்து உண்டாச்சுங்க? சூப்புலேருந்து உண்டாச்சான். இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு சூப்பு படத்தை போட்டு சூப்புலேருந்து உண்டானது அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க அப்படின்னு சில வேளை கேட்கலாம். இதை நான் சொல்லல, அறிவியலாளர்கள் சொல்றாங்க சூப்புல இருந்து தான் உலகமும் உயிரினங்களும் உண்டானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? வார்த்தையால் உண்டானது அப்படின்னு சொல்லுகிறது. 2 முக்கியமான ஒரு பகுதிகள் கான்ட்ராஸ்டா இருக்கு இல்லையா? ரொம்ப வித்தியாசமானது. 2க்குமே சம்பந்தமே இல்லை. உங்களுக்காக ஒரே ஸ்கிரீன்ல போடுறேன். உலகமும் உயிரினங்களும் எப்படி உருவானது? அறிவியல் என்ன சொல்லுகிறது? சூப்பிலிருந்து உண்டானது அப்படின்னு சொல்லுது. வேதாகம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகமும் உயிரினங்களும் வார்த்தையால் உண்டானது என்று சொல்லுகிறது. 2 முக்கியமான ஒரு விஷயங்கள். இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு உள்ள போகலாம். அது என்ன சூப்பு? அறிவியல் அப்படி சூப்புல இருந்து உண்டாச்சுன்னு சொல்லுதா அப்படின்னு சில படித்தவர்கள், சயின்ஸ் படித்தவங்கலாம் கேட்பீங்க, நிறைய படிக்கிறவங்கலாம் கேட்பீங்க. ஸோ ஒரு சிலர் அதற்குள்ளாகவே கண்டுபிடித்திருப்பீர்கள். கண்டுபிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, உள்ள போகலாம். உயிரினங்களும் உலகம் எப்படி உருவானதுன்னும் போது சூப் கோட்பாடு, சூப் தியரி என்று சொல்லுவாங்க சயின்ஸில். அதில் 2 முக்கியமான சூப்பு. ஒன்று காஸ்மிக் சூப்பு, இன்னொன்று பிரைமார்டியல் சூப். 2 சூப். காஸ்மிக் சூப் அப்படின்னு சொல்லுகிறதான அந்த சூப்பு ஒரு 4.5 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக, கோள்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாக, பெருவெடிப்பு கொள்கைன்னு வாங்கல, அப்போ ஒரு சூப்பு உண்டாச்சாமா. அந்த சூப்புல இருந்து தான் இந்த நட்சத்திர கோடிகள், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் உருவானதாக அறிவியல் சொல்லுகிறது. காஸ்மிக் சூப் அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது இந்த பக்கம், இது உலகம் சொல்லுகிறதான, உலக அறிவியல் சொல்லுகிறதான ஒரு விஷயம். அடுத்தது இந்த பக்கம் உயிரினங்கள் எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது பிரைமார்டியல் சூப் என்கிறதான ஒரு சூப்பு. அதுக்கு பின்னால காஸ்மிக் சூப்புக்கு அப்புறம் பிரைமார்டியல் சூப்புன்னு ஒரு சூப்பு உண்டாச்சு. அந்த சூப்பில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் கார்பனு, ஹைட்ரஜனு, வாட்டர் வேப்பரு, அம்மோனியா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உப்பு, மிளகா, காரம்,
அப்புறம் சிக்கனு மட்டனு அதெல்லாம் இல்லைங்க. இந்த சூப்பில் கார்பனு, ஹைட்ரஜனு, வாட்டரு, வேப்பரு, அம்மோனியா, மீத்தேனு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு சூப்பு, பிரைமார்டியல் சூப்பு. இந்த சூப்பில் இருந்து தான் உயிரினங்கள் உருவானதாக அறிவியல் சொல்லுகிறது. அதே போல் காஸ்மிக் சூப் அப்படின்னா என்னென்னா பேரியன் போட்டான் லிக்விட் அப்படின்வாங்க. பேரியன் போட்டான் திரவத்தில் இருந்து தான் இந்த காஸ்மிக் சூப் உண்டானது அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது காஸ்மிக் சூப் உண்டாகுவதற்கு ஒரு என்ன சொல்லனா 1000 கோடி டிகிரி டெம்பரேச்சர், 1000 கோடி டிகிரி டெம்பரேச்சரில் வானத்தில் ஒரு வெடிப்பு உண்டாச்சான். அப்போது ஒரு சூப் உண்டாச்சான். அந்த சூப்புலேருந்து தான் எல்லாம் வந்துச்சான். இப்போ இது ரெண்டுமே படிக்கும்போது ஒன்று தோணும், இந்த வெள்ளைக்காரங்க எப்பவுமே சூப்பு தானே குடிப்பாங்க, அப்போ வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி அப்படி தான் இருக்கும், சூப்பு தான் கண்டுபிடிப்பான், சூப்புலேருந்து தான் வந்துச்சுன்னு. இதுவே இந்த பக்கம் இருக்கிறவங்க எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் குழம்புலேருந்துன்னு சொல்லியிருப்பாங்களோ தெரியல. வாட் எவர் இட் மேபி, பட் இந்த ரெண்டு தியரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காஸ்மிக் சூப், பிரைமார்டியல் சூப். இந்த ரெண்டு சூப்பு தான் உலகம் உண்டானதுக்கு காரணம் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கே போய் காஸ்மிக் சூப்னா என்ன, பிரைமார்டியல் சூப்னா என்னன்னு நம்முடைய மாணாக்கர்கள் அத்தனை பேரும் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தால்தான் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம இந்த பிரைமார்டியல் சூப்புக்கு வந்துடலாம். இந்த பிரைமார்டி சூப்பை முதல்ல வலியுறுத்தினவர் யாருன்னா சார்லஸ் டார்வின். அவர் தான் இந்த பரிணாம கொள்கையை கொண்டு வந்தவர். அவர் தான் முதல்ல தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதும்போது இந்த பிரைமார்டியல் சூப்பை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதற்கப்புறம் பின்னால் வந்த ஓபாரிம், ஹால்டேன் அப்படின்ற 2 தனிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணாங்க, வித்தியாசமான ஆராய்ச்சிகள் செய்து பார்த்து அவங்க இதை நிரூபிக்க முயன்றார்கள். அதுக்கப்புறம் மில்லர் அப்புறம் யூரி அப்படின்ற 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லேபில் ஆமாம் இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குன்ற மாதிரி ஒரு கருதுகோளை, ஒரு ஹைப்போதீசிஸை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது தீசிஸ் ஆச்சு. இன்னைக்கு உலகம் இந்த உயிரினங்கள் எல்லாம் இந்த பிரைமார்டியல் சூப்லேருந்து உண்டாச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ உலகமும் உயிரினங்களும் எப்படி உருவானது அப்படின்னும் போது சூப் கோட்பாடு, உயிரினங்கள் பிரைமார்டியல் சூப் என்கிறதான அந்த கார்பன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், அம்மோனியா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்ததான அந்த கலவையிலேருந்து உண்டானது. இவைகள் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாம் இருக்காது. அது பெருவெடிப்புலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கும், அப்படியே தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது இந்த பிரைமார்டியல் சூப் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்டால் அமினோ அமில சூப்பு அப்படின்னா அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, கர்ப்பிணி தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்களுக்கு மறக்காமல் கொடுக்குற ஒரு டேப்லெட் என்னென்னா அமினோ ஆசிட். உண்மை தானே? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்? எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? வாங்கி கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா சாப்பிட்ருப்பீங்க, 2ல் 1 நடந்திருக்கும். சரியா? ஓகே, இதுலேருந்து தான் உயிரினங்கள் வந்ததாக சொல்லுகிறாங்க. நம்மக்கிட்ட எல்லார் வீட்லேயுமே அமினோ ஆசிட் இருக்கும் நினைக்கிறேன். அதை வச்சு உயிரினங்கள் உருவாக்க முடியுமா அப்படின்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் முடிவெல்லாம் சொல்லலாம். ஓகே, உங்களுக்காக அப்படியே ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. அமினம் உண்டாச்சாமா. இந்த பிரைமார்டியல் சூப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன வந்துச்சாமா, அமினோ அமில சூப் வந்துச்சான். அதுலேருந்து தான் உயிரினங்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதை ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட காமிச்சா உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப் இருக்கு. அந்த சூப்பில் பெரிய ஒரு இடி மின்னல் பயங்கரமாக அடித்த உடனேயே அதில் அமினோ அப்படியே வந்துச்சாமா. அதுலேருந்து ஒரு செல் உயிரி தோன்றுச்சாமா. அது தண்ணியை விட்டு வந்துச்சாமா. அப்புறம் 4 காலில் நடந்துச்சான், 2 காலில் நடந்துச்சாமா, அது மனுஷனாச்சான். சரியா? அப்புறம் தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சான், அது மீனாக மாறிடுச்சாமா அப்படின்னு சொல்லுகிற ஒரு எளிமையான ஒரு கருத்து தான் என்னென்னா இந்த சயின்ஸு சொல்லுகிறதான ஒரு கருத்து. நான் சும்மா எளிமைன்னு சொன்னேன், அதை காம்ப்ளிகேட் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரியா? பிரைமார்டியல் சூப். சரி, அப்போது இப்படி ஒரு பெரிய ஒரு இடி மூலியமாக, மின்னல் மூலியமாக அந்த பிரைமார்டியல் சூப்பிலேருந்து ஒரு உயிரினம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல லட்சம் கிலோ வால்ட்டு அது மின்சாரமெல்லாம் தாக்குனது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த 5 பேர், சார்லஸ் டார்வின், ஒப்பாரின், ஹால்டேன், மில்லர், யூரி என்கிறதான இவர்கள் தான் கருத்துக்களை முன்வைத்து இதை உலகம் நம்பும்படியாக செய்திருக்கிறார்கள். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, இன்றைக்கு அறிவியலாளர்களால் இந்த அமினோ அமில சூப்பை கொண்டு
ஒரு உயிர் உள்ள செல்லை உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு தான் அமினோ ஆசிட்ஸ் எல்லா இடத்துலையும் விற்கிது, கடையில் கூட விற்கிது, லேப்லாம் தயார் பண்ண முடியுமா? அன்னைக்கு தான் வந்து பெரிய ஒரு இடியெல்லாம் இடித்து மின்னெல்லாம் வந்து உண்டாச்சு. இன்றைக்கி தான் ஈஸியாக லேப்லேயே உருவாக்க முடியுமே. சரி, இப்படி இருக்கிறதான அந்த அமினோ ஆசிட்ஸை வச்சு ஒரு செல்லை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த பிரைமார்டியல் சூப்பை வைத்து இன்னைக்கு இருக்கிற ஹையஸ்ட் டெக்னாலஜியை வைத்து ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியுமா, ஒரே ஒரு செல்லை உருவாக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் எந்த சயின்டிஸ்ட்டை கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க முடியாது, முடியவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியவே முடியாதுன்னா அப்புறம் அது உண்மையா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்கு சாதாரணமாகவே எழும் இல்லையா? அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், இது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்னு. சரி, மறுபடியும் உள்ள போவோம். இன்றைக்கு அறிவியலாளர்களால் இந்த அமில சூப்பை கொண்டு ஒரு உயிருள்ள செல்லையாவது உருவாக்க முடியாது. எனவே அவர்களது சூப் கோட்பாடு நிரூபிக்க முடியாத, நிரூபணமாகாத ஒன்று என்பதை அறிவியலாளர்களே உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஒரு முழுமையற்றது, அது முழுமையாகனதல்ல. ஆனால் சார்லஸ் டார்வின் சொல்லிட்டாரு, அது எப்படியாச்சும் நிரூபிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உண்டாக்கப்பட்டதான அந்த ப்ரொசீஜர், அதாவது என்னென்னா அந்த ரிசர்ச் ப்ரொசீஜரை வச்சு இதை நிரூபிக்க அவர்கள் முயன்றார்கள். அப்போ நிரூபிக்க முயன்றிருந்தால் ஒரு செல்லைனாச்சும் உருவாக்கி இருக்கணும். செல்லை உருவாக்காமல் நிரூபிக்க முடியுமானா முடியாது. எனவே இது நிரூபணம் ஆகவில்லை. ஸோ பிரைமார்டியல் சூப் என்கிறதான இந்த சூப்பிலிருந்து ஜீவன்கள் உண்டானது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் அதற்கான எந்த விதமான ஆதாரமும் இன்றைக்கும் இல்லை. இது ஒரு ஹைப்போதீசிஸ், கருதுகோள் மாத்திரம்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது இந்த காலகட்டங்களில் இந்த 200 ஆண்டுகளில் நடந்து கொண்டிருக்கிறதான விஷயங்கள். இதற்கு முன்பாக இந்த 200 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துச்சானா அப்போ இதே போல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை கேட்டுட்டு இதை கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். நான் ரிவர்ஸ் ஆர்டரில் வரேன், பேக் வைஸ் அப்படியே போகிறோம், சரியா? ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறோம். அதனால இதுக்கு முன்னால் சொன்ன அறிவாளிங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரெடியா இருங்க. அது யாருன்னா அரிஸ்டாட்டில் 384 322 BC, பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருந்த எல்லாரோலும் பாராட்டப்படுகிற ஒரு தத்துவ ஞானி என்று சொல்லப்படுகிற அறிவியலாளர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் ஒரு தியரியை கொண்டு வந்தார், ஒரு கோட்பாடை கொண்டு வந்தார். அது அபியோஜெனிசிஸ் என்கிறதான ஒரு கோட்பாடு. அபியோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னா, அபியோஜெனிசிஸ் இஸ் த தியரி தட் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ். அதாவது உயிரற்ற பொருள்களிலிருந்து உயிருள்ள பொருள்கள் உருவாகின்றன. எப்படி முன்னால பார்த்தோம் இல்லையா, என்னது 2 சூப்பு உயிருள்ள ஜீவன்கள் வந்தது போல இவர் என்ன சொல்லியிருக்கார், அந்த காலகட்டத்திலேயே உயிரற்ற பொருள்களிலிருந்து உயிருள்ள பொருள்கள் உண்டாகும் அப்படின்னு இவர் சொன்னார். இவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் கந்தை துணியவும் கொஞ்சம் கோதுமையும் எடுத்து அதை சுருட்டி ஒரு இடத்துல, மறைவான இடத்துல, இருட்டான இடத்துல வச்சுட்டா எலி அதிலிருந்து உருவாகும்னாரு. அப்போ எலியை உருவாக்க என்ன பண்ணும், கொஞ்சம் கோதுமையும் கொஞ்சம் கந்தை துணியும், ராக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு இவர் சொன்னார். அதே போல மழை பெய்து அது நிலத்தில் விழுந்தால் மண்புழுகள் எல்லாம் உண்டாகும், மழை தண்ணீரில் பெய்தால் மீன்கள் உண்டாகும் அப்படின்னு சொன்னாரு. இவரை தான் உலகம் என்ன சொல்லுதுங்க, தத்துவ ஞானி, அறிவாளின்னு சொல்லுதுங்க. இதை வாசிக்கும் பொழுது கீழே ஒரு வசனம் ஞாபகம் வருது, அங்கே போட்டிருக்கேன். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானதென்பதையும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது, பவுல் தான் எழுதினாருன்னு நிறைய பேர் நம்புறாங்க, நம்மளும் அப்படி தான் நம்புறோம். அப்போ இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அங்கே அவர் சொல்றாரு, காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து லிவிங் திங்ஸ் உண்டாகாது அப்படின்னு அன்னைக்கு எழுதியிருக்காரு. அப்படின்னா அவர் காலத்திலேயே இந்த அரிஸ்டாட்டிலுடைய இந்த அபியோஜெனிசிஸ் கோலோச்சி இருக்கிறது. வேதாகமத்தை பொய்யாக்குவதற்கான அந்த சதி திட்டம் எல்லாம் அன்றைக்கே பிசாசின் மூலமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? இது நேற்று இன்றைக்கு அல்ல. உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கு அவன் அன்றையிலிருந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஸோ அபியோஜெனிசிஸ் எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே முட்டாள்தனம் தான் இன்றைக்கு வேறு விதங்களிலே காஸ்மிக் சூப், அதே போல பிரைமார்டியல் சூப் என்கிறதான விஷயங்களிலே அது வந்து கொண்டு இருப்பதாக நாம் பார்க்கிறோம்.
நீங்கள் கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்படியே நாம் வேதாகமத்திற்குள்ளாக போகலாம். வேதாகம் என்ன சொல்லுகிறதுனா 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும்னு இங்க பேதுரு எழுதுறாரு. பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான சீடர்களில் ஒருவர் இல்லையா? அந்த சீடன் எழுதும்போது எழுதுறாரு, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு? பூமி எதுல தான் உண்டாச்சாமா? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அபியோஜெனிசிஸ் சொன்ன அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு? அவருக்கு அந்த துணியவும் கொஞ்சம் கோதுமையும் கட்டி வச்சா எலி வந்துடும் அப்படின்னாரு. ஓகே, உருவாயிருந்தார், சரியா? ஓகே. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையினாலே, தெயோ லோகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மேலே போட்டிருக்கேன். தெயோ லோகோ, கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை தெயோ லோகோ. அப்போ தெயோ லோகோ மூலியமாகத்தான் வானமும் பூமியும் உண்டாயின தேவனுடைய வார்த்தையினாலே அப்படின்னு சொல்லுகிறது. சயின்ஸ் சொல்லுது சூப்புல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுது. சரியா? சூப்புல இருந்து வந்துச்சா, வார்த்தையில இருந்து வந்துச்சா? எதை நீங்கள் நம்ப போகிறீர்கள்? உங்களுடைய கரத்தில் நான் விடுகிறேன். சரியா? நம்ம நிறைய உள்ள போய் பார்ப்போம், அப்ப தெரிந்து கொள்ளலாம். அதே போல இதை நிரூபிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினது என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் இருக்கிறது. அது எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னா ரைமாட்டி தேயோ அப்படின்ற ஒரு வார்த்தை. ரைமாட்டி தேயோ அப்படின்ற வார்த்தை. தேயோ லோகோன்ற வார்த்தை இருந்துச்சு, அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். ரைமாட்டி தேயோனாலும் தேவனுடைய வார்த்தை தான். இந்த ரைமாட்டின்றது என்னன்னா, இப்போ நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிடும். ரேமா அப்படின்னு சொல்லுவாங்களே, ரேமா வார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ரேமா வார்த்தை, உருவாக்குற வார்த்தை. லோகோஸ், ரேமா அப்படின்னு சொல்லுவாங்களே. நிறைய அந்த கிரீக் படித்தவங்களாம் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க பிரசங்கத்தில் இந்த கிரீக் வார்த்தையெல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? அதே வார்த்தை தான் ரைமாட்டி தெயோன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். தேவனுடைய வார்த்தையினால தான் இந்த உலகங்கள் உண்டாகி இருக்கிறது. மேலே தெயோ லோகோ, இங்கே ரைமாட்டி தெயோ அப்படின்ற 2 வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்று ரெண்டையுமே தமிழில் ஒரே விதமாக மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் கிரீக்கில் 2 வார்த்தையும் வேற வேற. அதனால தான் ஏதாவது ஒரு வேதாக மொழியை படித்துக் கொள்வது உங்களுடைய வேத அறிவு வளர்த்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வெறும் தமிழ்லேயே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? ஆங்கிலம் மாத்திரம் நம்பினீங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் பிப்ளிக்கல் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று, கிரீக்கோ, லாட்டினோ, அரமைக்கோ, ஹீப்ரோ, ஏதோ ஒன்று வேதத்தை படிப்பதற்கு தெரிந்து கொண்டால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ கீழே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. வார்த்தை அப்படின்னா என்ன அப்படின்னா அது எழுத்துக்களின் கூட்டமைப்பு. நல்ல கவனமாக கேட்கணும். என்னன்னா வார்த்தைனா என்ன அப்படின்னா எழுத்துக்களின் கூட்டமைப்பு. வேர்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். ரொம்ப கவனிக்கணும். வார்த்தைனா என்ன அப்படின்னும் போது அதோட டெஃபினிஷன் என்னன்னா அது காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். வார்த்தை எழுத்துக்களின் கூட்டமைப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. வார்த்தை எழுத்துக்களின் கூட்டமைப்பு. அப்படி வார்த்தை எழுத்துக்களின் கூட்டமைப்பு என்று சொல்லுகிறோமே, அதுதான் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் எழுத்துக்களின் கூட்டமைப்பு. அப்படி நாம் வைத்திருக்கிற வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறதான மிக பழைய ஒரு வேதாகமம், அது எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதோடைய ஆரம்ப மொழி, அதோடைய ஃபர்ஸ்ட் மோஸ்ட் லாங்குவேஜ் ஹீப்ரு தான். எபிரேய மொழியில தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மொழியில 22 எழுத்துக்கள் இருக்கிறது. அப்படின்னா வார்த்தை அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரணும்? காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், எழுத்துக்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொன்ன. எந்த எழுத்துக்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா தமிழோ ஆங்கிலமோ மலையாளமோ தெலுங்கோ அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய வேதாகமம் எந்த மொழியில் முதலாக கொடுக்கப்பட்டதோ எழுதப்பட்டதோ, சீனாய் மலையில தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். என்ன மொழியில் எழுதி கொடுத்தார்? அவங்க வாசித்த மொழியில, எபிரேய மொழியில. அதே போல் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்தார் என்று அவருடைய மகனாக ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார். அதே போல ஆதாம், அவன் தான் எல்லா மிருக ஜீவனுக்கு பேரிட்டான். அப்போ ஒரு மொழி இருந்தால்தான் பேரிட முடியும். பேரிட்டால் எழுதி வைக்க வேண்டும், ரெக்கார்ட் கீப் அப் பண்ண வேணும். அப்போ அந்த காலத்தில், ஆதி காலத்தில் இருந்ததான ஒரு மொழி அப்படின்னு சொன்னா எபிரேய மொழி.
இந்த கிளாஸ்க்கு மாத்திரம். சரியா? எபிரேய மொழின்ற ஆராய்ச்சி என்பது அது மிகப்பெரிய ஆராய்ச்சி. அது இந்த வகுப்பினுடைய நோக்கம் அல்ல. அப்போ முதல்ல உலகத்தில் பேசப்பட்ட மொழி என்னன்னா அது லஷோன் கோடேஷ்னு வாங்க, அதுல இருந்து வந்ததான் எபிரேய மொழி. ஸோ அந்த மொழியிலையும் லஷோன் கோடேஷிலையும் இருந்ததான எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள். அப்போ வார்த்தைகள் என்று சொல்கிறதான எல்லா வார்த்தைகளும் காம்பினேஷன் ஆஃப் 22 லெட்டர்ஸ் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்காக இங்கே தோரா 5 புஸ்தகம், முதல் 5 ஆகமங்களை போட்டிருக்கேன். அது எழுதப்பட்டதான மொழியினுடைய எழுத்துக்களை கீழே போட்டிருக்கேன். 3 விதமான எழுத்துக்கள். காலம் மாற மாற எழுத்துக்களின் வடிவங்கள் மாறி இருக்கிறது. முதல் லைன்ல இருக்க பச்சை கலர்ல இருக்கிற வலதுபுறத்துல இருந்து இடதுபுறமா வாசிக்கணும். வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா ஒரு புல்லோட தலை இருக்கு இல்லையா, ஒரு எருதோட தலை இருக்கும், கடைசியில ஒரு சிலுவை இருக்கும். அதே போல அதுதான் முதல். அது பிக்டோகிராஃப் ஹீப்ரூன்னு சொல்லுவாங்க. பிக்டோகிராஃப் கட் ஆஃப் மிக்ராயித்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழே நடுவில் இருக்கிறது பாருங்க, கொஞ்சம் எழுத்தோட வடிவம் மாறி இருக்கு. இதுதான் வேதாகமம் எழுதப்பட்டதான, அதாவது 5 ஆகமங்கள் எழுதப்பட்டதான முதல் மொழி. அந்த எழுத்து சரியா இடையில இருக்குது. அதை கட் ஆஃப் இவ்ரித்ன்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் 3வது இன்னைக்கு இருக்கிறதான மாடர்ன் ஹீப்ரூ, ஸ்கொயர் ஹீப்ரூ, கட் ஆஃப் அஷூரித், கட் ஆஃப் பாபிலோனியா அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. அதில் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் பார்த்துருக்குங்க. எந்த அளவுக்கு எழுத்து காலம் மாற மாற வடிவம் மாறி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் முதல் வடிவம் என்னவோ அதை மாத்திரம் அப்படியே பார்த்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த முதல் வடிவம் இருக்கு இல்லையா, முதல்ல ஆதாமிலிருந்து பயன்படுத்தப்பட்டதான பிக்டோகிராஃபி ஹீப்ரூ, சித்திர எழுத்துக்கள். அந்த எழுத்து முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் அப்படியே பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. 22 எழுத்துக்கள் மொத்தம். சரியா? அப்போ வேதாகமத்தை பொறுத்தளவிற்கு ஒரு 22 எழுத்துக்களின் கூட்டமைப்பு தான் ஒரு வார்த்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த கிளாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 22 லெட்டர்ஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரியா? ஓகே. ஸோ எபிரேய மொழி அப்படின்னும் போது அதுல 22 எழுத்துக்கள் இருக்கிறது. அதே போல அந்த முதல் 5 புஸ்தகத்துல 3,04,805 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 22 எழுத்துக்களையும் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அந்த 22 எழுத்துலையும் ஒவ்வொரு எழுத்தும் எவ்வளவு இருக்கும், அதாவது முதல் 5 புஸ்தகத்தில் தோரா என்கிறதான முதல் 5 புஸ்தகத்தில் ஒவ்வொரு எழுத்தும் எவ்வளவு இருக்குன்றத ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். சரியா? ஸோ முதல் எழுத்து ஆலஃப் 27,057, கடைசி எழுத்து டவ் 17,949. அப்படி ஒவ்வொரு எழுத்தும் வேதாகமத்தில் முதல் 5 புஸ்தகத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். 3,04,805 எழுத்துக்கள் மொத்தம் இருக்கிறது. அவைகள் இந்த 22 எழுத்துக்களால் ஆனது. அப்போ வேதாகமம் 22 எழுத்துக்களால் ஆனது. வார்த்தை இந்த 22 எழுத்துக்களில் காம்பினேஷன், அதோடைய காம்பினேஷன் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. சரியா? ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 22 லெட்டர்ஸ். அதே போல தோராவினுடைய மொத்த எழுத்துக்கள் 3,04,805. இது வேதாகமத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் சொன்ன வார்த்தை என்பது எழுத்துக்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னேன். வேர்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு சொன்னேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்டுபிடிப்புகளுமே இந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருக்கும். சரியா? அதை புரிஞ்சுக்கிறதுக்காக கணினி உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டா, கம்ப்யூட்டர் வேர்ல்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு வேற ஒன்றுமே தெரியாது. படம், உங்கள் படம், என் படம், எல்லாரும் பாட்டு, பிரசங்கம், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அது என்ன பண்ணி வச்சுக்கோன்னா பைனரி கோடுன்னு வாங்க. பைனரின்ற ஒரு மொழி தான் தெரியும். அந்த மொழிக்கு 2 எழுத்துக்கள் தான், 0வும் 1. நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. கணினி உலகத்தில், கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இன்னைக்கு பைத்தான்ன்றாங்க, C++ன்றாங்க, என்னென்னமோ இருக்கு இல்லையா, ஜாவா அப்படின்றாங்க, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. எதை நீங்கள் பண்ணாலும் கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்னா இந்த பைனரி தான் தெரியும். இந்த பைனரிக்கு என்ன தெரியும்னா அதுக்கு என்ன எழுத்துனா 2 எழுத்து, 0வும் 1. இந்த 2 எழுத்தோட காம்பினேஷன் தான் கம்ப்யூட்டர் வேர்ல்டு. அதே போல இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை யார் படைத்த? தேவன் படைத்தார். எதை கொண்டு படைத்தார்? வார்த்தைகளை கொண்டு படைத்தார். அந்த வார்த்தைகள் எங்கே இருக்கிறது? தோராவில் இருக்கிறது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதுனா 3,04,805 எழுத்து காம்பினேஷன்ல தான் இந்த பிரபஞ்சத்தை தேவன் படைத்தார். ஒரு கம்ப்யூட்டர் 2 எழுத்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் என்ன கலக்குதுங்க இல்லையா? கம்ப்யூட்டர்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்களும் நானும் இந்த மீட்டிங்ல இருந்திருக்க முடியாது. 2 எழுத்து தெரிஞ்ச கம்ப்யூட்டரே இவ்வளோ செஞ்சா தோரால இருக்க 3,04,805 எழுத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வானத்தண்ணாந்து பாருங்க, அப்படி செஞ்சிருக்கோம். நட்சத்திர கோடிகள் அப்படியே கடலில் போய் நின்று பாருங்க, அதெல்லாம் அதான் செஞ்சிச்சு. சரியா? வார்த்தையினாலே இந்த உலகம் உண்டாகி இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எபிரேய மொழியில் 22 எழுத்தினுடைய காம்பினேஷன், 3,04,805 லெட்டர்ஸ் இருக்கிறதான அந்த காம்பினேஷன் தான் இந்த பிரபஞ்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கணினிக்கு தெரிந்தது 2 எழுத்து, இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிந்தது 22 எழுத்தினுடைய காம்பினேஷன். சரியா? ஓகே, அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளலாம். ஸோ அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:17 சொல்கிறது, வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பும் அவமாய் போவதை காட்டிலும்
வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் அது. ஒரு எழுத்து கூட அவமாய் போக முடியாது. போனால் வான பூமியே அழிஞ்சிருமா. ஏன்னா இந்த உலகமே 3,04,805 எழுத்துடைய காம்பினேஷன். அதில் ஒரு எழுத்தை உருவிட்டாலும் எல்லாம் முடிஞ்சு போயிடும். எப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் என்ன அடுக்கி விளையாடுவாங்களே, பார்த்தாங்களே, ஏதாச்சும் ஒன்று சரிஞ்சிச்சுன்னா எல்லாமே சரிஞ்சிடல. அதே போல் சரியா. அப்படி இது முக்கியமான ஒரு விஷயம் வேதாகமம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியே உள்ள போலாம். எழுத்துக்களின் கூட்டமைப்பு தான் வார்த்தை, வார்த்தைகளின் கூட்டமைப்பு தான் வேதாகமம். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே இந்த வார்த்தைகளின் கூட்டமைப்பு. 3,04,805 எழுத்துக்களுடைய அந்த கூட்டமைப்பினால் உண்டாகி இருக்கிறது. அதான் பேதுருல வாசிக்கிறோம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தில் நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். 0-1 கம்ப்யூட்டர் செயல்படுகிறது. கம்ப்யூட்டர் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது. அதே போல தேவனுடைய வார்த்தை தான் இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கி இருக்கிறது. இப்போனாச்சும் புரியுதா சயின்ஸ் உண்மையா பைபிள் உண்மையானே? அப்போ 2 எழுத்து இருக்கிற தெரிஞ்ச கம்ப்யூட்டர் இவ்வளோ செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா அதுதான் நீங்களும் நானும் எல்லாமே காரணம். சரிங்களா? அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அங்கே தான் வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது மத்திய எழுத சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே ஆங்கில மொழி வேதாகமத்தில் ஜோட்டன் டைட்டில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிரேக்க மொழியில் ஐயோட்டா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஐயோட்டான்றது தான் கிரேக்க மொழியில் சின்ன எழுத்து. எபிரேய மொழியில் யோடுன்ற எழுத்து சிறிய எழுத்து. அது ரெண்டுமே கீழே போட்டிருக்கேன். உங்கள் வலது பக்கம் இருக்கிறது எபிரேய மொழியில் யோடு, அது சின்ன எழுத்து. ஹீப்ருவில் சின்ன எழுத்து. அதே போல் கிரீக்கில் சின்ன எழுத்து ஐயோட்டா. சின்ன எழுத்து கூட அவமாய் போக முடியாதாம். அப்படி போச்சுன்னா வானபூமியுமே ஒளிஞ்சு போயிடும்னு சொல்லியிருக்காரு. அப்போது தெளிவாக நமக்கு தெரிகிறது இந்த உலகம் காம்பினேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே அந்த 22 எழுத்துக்களாலே உண்டானது. எப்படி கம்ப்யூட்டர் 2 எழுத்துக்களால் உண்டானதோ அதே போல இவைகள் எல்லாமே வார்த்தையால் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா இந்த சூப்புக்கு போயிடுவான். சரியா? அது கொஞ்சம் போய் பார்த்துருவோம். பிரைமார்டியல் சூப், அமினோ அமில சூப், அமினோ ஆசிட் சூப். அதில் என்னெல்லாம் இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், அம்மோனியா, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இந்த சூப்பில் இருந்து தான் என்ன உண்டாச்சாமா? ப்ரைமார்டியல் சூப்பில் இருந்து தான் என்ன ஆச்சுன்னா அமினோ ஆசிட் என்ற ஆசிட் வந்துச்சு. அந்த ஆசிட் எவ்வளவுன்னா பார்த்தீங்கன்னா 22 ஆசிட். மொத்தம் 22 ஆசிட். எங்கேயோ இடிக்குதா, எங்கேயோ கனெக்ட் ஆகுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்களா? எங்கேயோ இணைக்குதா, எங்கேயோ உங்கள் மனசில் படுதா? எங்கே கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? சூப்பர் சூப்பர், அறிவாளிங்கப்பா. உண்மையாகவே நீங்களாம் ரொம்ப அறிவாளிங்க. கனெக்ட் பண்ணிடுறீங்க பாருங்க. சூப்பர், வெரி குட். 22 அமினோ ஆசிட் தான். அதாவது ஒரு செல், ஹியூமன் செல்லை எடுத்தால் அதில் 22 அமினோ ஆசிட் தான் இருக்கும். அதோடைய பேரெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் படித்தா டைம் வேஸ்ட் இல்லையா? நீங்கள் படிச்சுக்கோங்க, இன்டர்நெட்லேயே தேடினா கிடைக்கும். சரியா? அதெல்லாம் ஈஸியான விஷயம். அப்போது அந்த சூப்லேருந்து எது உண்டாச்சாமா? 22 அமினோ ஆசிட் உண்டாச்சா. நம்ம என்ன சொல்கிறோம்? அது எபிரேய மொழியில் 22 எழுத்து, அது வார்த்தையால் உண்டாச்சின்னு சொல்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அமினோ ஆசிட் எப்படி உருவாச்சு? வார்த்தையால் உண்டாச்சு. அவங்க சொல்கிறாங்க சூப்புலேருந்து வந்துச்சு. சூப்பர் நம்புறதா, வார்த்தையை நம்புறதா? சூப்பா வார்த்தையா, சூப்பா வேர்டா? சூப்பா வேர்டா முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஓகே, எபிரேய மொழியினுடைய 22 எழுத்துக்கள், மொத்தம் 22 எழுத்துக்கள். அதை மறுபடியும் உங்களுக்காக இங்கே போடுறேன். 22 அமினோ ஆசிட்ஸ். இப்போ டேலி ஆகுதா? சூப்புலேருந்து வந்தால் அதுக்கு நிரூபிக்கிறதுக்கு எதோ வேணும், எதோ ரிசர்ச்லாம் பண்ணி நம்ம கண்ணை கட்டணும். ஆனால் வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. முதல் மொழி எபிரேய மொழி, அதோட 22 எழுத்துக்கள். அதே போல் மனிதன் செல்லுக்குள்ளே இருக்கிற ஆசிட்ஸ் 22. வார்த்தையால் தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு முதல் அடையாளம் இதுதான். புரிஞ்சவங்கள நீங்களே கை தட்டிக்கோங்க. சரியா? இல்லைனா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் பயங்கரமானவர். அவர் ஞானம் உள்ள தேவன், சர்வ வல்லவர், சர்வ ஞானி. அவரை போல ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லை. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? அதற்கு எதிராக போராடி கொண்டே இருந்து எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து கொண்டிருப்பான். நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
சரி, இப்போ பார்த்தோம் ஒரு 22 லெட்டர் எப்படி 22 அமினோ ஆசிட்ஸ் தான் மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. அதை தாண்டி எல்லாம் மனுஷனுக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள ஆசிட்லாம் இல்லை, 22 அமினோ ஆசிட்ஸ் தான். சரியா, போய் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கூகுள் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அதே போல் 22 எழுத்துக்கள் எபிரேய மொழின்னு சொன்னேன். அதே போல் மனிதனுக்குள்ளாக குரோமோசோம்கள் இருக்கிறது. அந்த குரோமோசோம்கள் 22 + 1 அப்படின்னு 23 ஜோடி இருக்கும். சரியா, 23 ஜோடி இருக்கும். ஏன் 22 + 1 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த 1 இருக்கு தெரியுமா, அதுதான் ஆனா பெண்ணா என்று முடிவு பண்ணுகிற குரோமோசோம். சரியா, XY குரோமோசோம். சரியா, XY அப்படின்வாங்க. ஒன்று XX இருக்கும், இல்லைன்னா XY இருக்கும். சரியா, ஓகே. ஸோ அதை குறித்து இந்த டீட்டெயில் நான் பின்னால் வருகிற வகுப்புகளில் சொல்லித்தரேன். இன்னைக்கு சும்மா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ 22 + 1, இந்த 22 அப்பா அம்மா கிட்டேருந்து நமக்கு வருது. அந்த 1 டிசைட் பண்ணுறது யாருன்னா ஆண்டவர் தான். ஆனா பெண்ணா டிசைட் பண்ணுறது யார் தான்? அவர் தான். இந்த உலகத்தோடைய ரேஷியோ, மேல் ஃபீமேல் ரேஷியோவை இதுவரைக்கும் தேவன் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். மனுஷன் என்னதான் பெண் பிள்ளைகளை கொன்றாலும், பெண் சிசுக்களை கொன்றாலும், அவனால் இந்த உலகத்தில் இந்த ரேஷியோவை ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாது, கட்டுப்பாட்டில் வைக்கவே முடியாது. ஆண்டவர் தான் இந்த உலகத்தின் அத்தனை ஜீவராசிகளுடைய மேல் ஃபீமேல் பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணுறாரு, மறந்து விடக்கூடாது. அப்போ 22 ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அப்பா அம்மா கிட்டேருந்து நமக்கு பெற்றுக்கொள்கிறதான அந்த குரோமோசோம்கள். எபிரேய மொழியினுடைய எழுத்துக்களும் 22 தான். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், ஆராய்ந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, 22 + 1 இல்லையா, 22 + 1 ஸோ 23. அப்போ 46 குரோமோசோம் நம்மிடத்தில் இருக்குது. 23 ஜோடி, 46 குரோமோசோம்கள். சரியா, ஓகே. 22 ஓகே. இப்போ மறுபடியும் உள்ள போயிடுவோம். 22 + 1 ஜோடி குரோமோசோம்கள் மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அதாவது 46 குரோமோசோம்கள் மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. சார்லஸ் டார்வினுடைய பரிணாம கொள்கை என்ன சொல்லுகிறது? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லுகிறது. ஒரு காமன் ஆன்சிஸ்டர், போன முறை படத்தில் காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து வந்ததான குரங்கில் ஒரு பிரிவு தான் யார்? மனுஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. போன முறை நம்ம பார்த்தோம், படமெல்லாம் போட்டு காமிச்சோம். அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, உராங்குடாங் அப்படின்னா இது ஆசியாவின் பகுதிகளில் இருக்கிறது. அதாவது மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற பகுதியில் இருக்கிறன குரங்கு. உராங்குடாங் அப்படின்னா, உராங்குடான்னா மனிதனை போல இருக்கிற குரங்கு, மனித குரங்கு. சரியா, உராங்குடாங். அதே போல் கொரிலா எங்கே இருக்குது? ஆப்பிரிக்காவில் இருக்குது. சிம்பன்சி நிறைய பகுதிகளில் இருக்குது. அதுக்கப்புறம் மனுஷன். இவங்க 4 பேர் யார்? குரங்கு அப்படின்னு என்ன சொல்லுது? சயின்ஸ் சொல்லுது. ஏங்க யாராச்சும் உங்களை பார்த்து குரங்குன்னு சொன்னால் என்ன கோவம் வருது? டெய்லி சயின்ஸ் உங்களை குரங்குன்னு சொல்லுது. உங்களுக்கெல்லாம் சூடு சொன்ன, எனக்கெல்லாம் சூடு சொன்ன இருக்கான்னு தெரியல, என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன்ல. நம்பக்கூடாது. நம்ம குரங்குன்னு சொன்னால் நமக்கு கோபம் வரணும், உடனே சொரிஞ்சு காமிக்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளை தேவன் தான் படைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ அப்படி உள்ளே போயிடுவோம். இந்த 3 கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உராங்குடான், கொரிலா, சிம்பன்சி. இது கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோடைய ஒரு பிரிவு தான் யாருன்னா மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே இன்னொரு படத்துக்கு போனால் உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காமன் ஆன்செஸ்டருக்கு 48 குரோமோசோம்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அதனால் உராங்குட்டானுக்கும் 48 தான் இருக்குது குரோமோசோமு, சிம்பன்சிக்கும் 48 தான் இருக்குது. அப்படின்னா மனுஷனுக்கு எவ்வளோ தான் இருந்திருக்கணும்? நியாயமாக அறிவாளிகளே சொல்லுங்கள், எத்தனை தான் இருந்திருக்கணும்? காமன் ஆன்செஸ்டர்லேருந்து இவன் வாங்கியிருந்தானே, எவ்வளோ தான் இருந்திருக்கணும்? 48 தான் இருந்திருக்கணும். அநியாயமாக 46 தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? எதை நம்ம நம்பலாம்? சரியா, எதை நம்பலாம் இல்லையா? ஸோ பாருங்கள், காமன் ஆன்செஸ்டருக்கு 48 குரோமோசோம் தான் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற உராங்குட்டானுக்கும் 48 தான், இன்னைக்கு இருக்கிற கொரிலாக்கும் 48 தான், சிம்பன்சிக்கு 48, இதில் குரங்குகளை 48 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷன்ற நமக்கு மாத்திரம் என்ன இல்லைன்னா 48 இல்லை 46 தான் இருக்குது. உடனே சொல்லுவாங்க அதுக்கு ஒரு மிஸ்ஸிங் லிங்க் எல்லாம் இருக்குது அப்படின்னு அதையெல்லாம் சொல்லுவாங்க. அறிவாக பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாத பாஷையிலலாம் பேசுவாங்க, XYZ அப்படிலாம் சொல்லுவாங்க, லாட்டினில் 4 வார்த்தை சொல்லுவாங்க. உடனே நீங்கள் அடங்கி போயிடுவீங்க. உங்களை அடக்குவதற்கு நிறைய வழியெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ வேதாகமத்தை நம்புகிற நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதை கதை போல் கேட்டுட்டு போயிடணும். ஸோ
மனிதனுக்கு 46 குரோமோசோம் தான் இருக்கு. 22 + 1 தான் இருக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸோ உங்களுக்காக மறுபடியும் இந்த படத்தை போட்டு காமிச்சேன், இன்னும் கொஞ்சம் புரியுன்றதுக்காக போட்டிருக்கேன். உராங்குட்டானுக்கு 48 குரோமோசோமு, கொரிலாக்கு 48 குரோமோசோமு, சிம்பன்சிக்கு 48, போனோபோக்கு 48, மனுஷனுக்கு மாத்திரம் 46. இது எந்த ஒரு நியாயம் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இந்த படத்தையும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, போய் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா என்ன 2 குரோமோசோமில் பெரிய வித்தியாசம்லாம் வந்துருமா அப்படின்னு ஒரு வேளை கேட்கலாம் இல்லையா? சில நம்மலாம் அப்படி தானே கேட்போம். 2 தானுங்க, 2ல் என்ன பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, பரவாயில்ல, குரங்காவே இருக்கிறோம் நம்ம. 2 தானே, பரவாயில்ல, அது 2 தானே குறையுது, அவங்கள விட நம்ம குறைஞ்சிருக்கோம், ஏதோ விதத்தில் குறைஞ்சிருக்கோம். அப்படின்னா 2 குறையுது பிரச்சனை இல்லை. 2 குரோமோசோம் அப்படின்னா 80 மில்லியன் டிஃப்ரெண்ட் நியூக்ளியாய்ட்ஸ் இருக்கும், 80 மில்லியன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரியா? அதனால் அப்படியெல்லாம் விட்டுறலாம் முடியாது. மனுஷன் 46, சிம்பன்சிக்கு 48. அதனால் 2 குரோமோசோம்னா அதுக்கு 80 மில்லியன் டிஃப்ரென்சஸ் இருக்கிறது. அதனால் இது சாதாரணமாகலாம் இல்லை. தேவன்தான் மனிதனை படைத்தார், வார்த்தையால் மனிதனை படைத்தார் என்பதற்கான ஆதாரம், இன்டர்னல் ஆதாரம் வேதாகமத்தின் மொழிகளிலே, எழுத்துக்களிலே, வார்த்தைகளிலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது 22 எழுத்துக்கள் எபிரேய மொழியிலே, அதே போல் மனிதனுடைய அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடியதான குரோமோசோமுடைய எண்ணிக்கை 22 கூட்டல் 1, 22 + 1 இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஜோடி இருக்கு, 46 தான் இருக்கு, 48 இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்முடைய செல்கள் எல்லாம் ஒரு 10 ட்ரில்லியன் 15 ட்ரில்லியன் செல்ஸ் நம்முடைய உடம்புல இருக்கும். மினிமம் ஒரு 10 to 15 20 ட்ரில்லியன்ஸ் செல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில ஒரு புரோட்டீன் இருக்கும், செல் புரோட்டீன்னுவாங்க. அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை உங்களுக்காக இந்த பக்கம் போட்டிருக்கேன். அது 3 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அதில் 3 இழைகள் இருக்கும். நல்லா ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, 3 இழைகள் இருக்கும். சரியா? 3 இழைகள், 3 ஸ்ட்ராண்ட் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு செல் புரோட்டீன். பக்கத்தில் வேதாகம எழுத்து, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 3 எழுத்துக்களை காமிச்சேன். பிக்டோகிராஃப் எழுத்து காமிச்சேன், அதே போல் கட்ட விவரித் என்கிறதான இடைக்கால எழுத்து, அதே போல் இன்றைக்கு இருக்கிற எழுத்துக்களை காமிச்சேன். அதில் கடைசி எழுத்து எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்துச்சு இல்லையா? உங்களுக்காக மாடர்ன் ஹீப்ரூலையும் காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்படி இருக்கு. சரீரத்தில் இருக்கிற ஒரு செல் புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் என்னவோ அதே தான் வேதாகமத்தினுடைய கடைசி எழுத்தான டவ் அப்படின்ற எழுத்தினுடைய ஸ்ட்ரக்சரும். ஓகே, மாடர்ன் ஹீப்ரூவில் இப்படி மாற்றிட்டாங்க. பட் முதல்ல இருக்கிற 2 ஹீப்ரூவில், பிக்டோகிராஃப்லையும் கட்ட மிக்ராய்த்துங்கிற ஹீப்ரூலையும் கட்ட விவரித் என்கிற பாலியோ ஹீப்ரூலையும் சிலுவை வடிவத்தில் தான் இருக்குது. ஓகே, சரியா? இந்த செல் புரோட்டீன் வடிவத்தில் தான் இருக்குது, அது சிலுவை போல தெரிகிறது. அப்போது நம்முடைய செல்லெல்லாம் இணைத்து வைத்திருப்பது என்ன அப்படின்னா ஒரு கிராஸ் தான் இணைச்சி வச்சுருக்கு, ஒரு சிலுவை தான் இணைச்சி வச்சுருக்கு. அப்படியா? ஆமாம், உண்மை. ஏன்னா அந்த செல்லோட புரோட்டீனோடைய ஸ்ட்ரக்சர் இது தான் இருக்குது. ஸோ மறுபடியும் உங்களுக்காக அந்த எழுத்து உங்களுக்கு காமிச்சுன்னா இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? பாருங்கள், கட்ட மிக்ராயித், கட்ட விவரித், கட்ட அஷூரித், 3 எழுத்து. அதில் கடைசி எழுத்து மாத்திரம் பாருங்கள், இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிலுவை வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த செல் புரோட்டீனை ஒரு மைக்ரோஸ்கோப்பில் நம்ம அப்படியே பெருசு பண்ணி பார்த்தோம்னா இப்படி தெரியும். அதை லேமினின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சயின்ஸ் படித்தவங்களாம் இருப்பீங்க, ஒரு ஹியூமன் ஃபிசியாலஜி படித்தவங்களுக்கு அது தெரியும். ஓகே, ஸோ நீங்களும் படித்து பார்த்துக்கோங்க. ஒரு டீச்சருங்களாம் இருப்பீங்க, வாத்தியார்கள் டீச்சர்கள்லாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. லேமினின் அப்படின்ற ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா வேதாகமத்தினுடைய கடைசி எழுத்தான டவ் என்ற எழுத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் தான் அது இருக்குது. அப்படின்னா நம்ம செல்லெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற அத்தனை கோடி செல்கள், ட்ரில்லியன் செல்களை இணைத்து வைத்து உருவத்தை கொடுப்பதே இந்த கடைசி எழுத்தான டவ் என்கிற எழுத்து தான். 22 எழுத்துல ஒரு எழுத்து, காம்பினேஷன் ஆஃப் 22 லெட்டர்ஸ் தான் நாமன்னு சொன்னோம். அதில் ஒரு எழுத்து தான் நம்ம எல்லாம் இணைத்து வைத்திருக்கு. ஒருவேளை இந்த செல் புரோட்டீன், இந்த 3 ஸ்ட்ராண்ட் செல் புரோட்டீன் இல்லைன்னா நமக்கு இந்த உருவம் கிடைக்காது. அப்படியே என்ன பண்ணியிருக்கலாம், உப்பு மூட்டை மாதிரி இல்லைன்னா அரிசி மூட்டை மாதிரி குமிச்சு தான் வச்சுருப்போம், உருவமே இருந்திருக்காது. ஸோ இந்த சிலுவை தான் நமக்கு உருவம் கொடுத்திருக்கிறது. இந்த எழுத்து தான், அதாவது டவ் என்கிற எழுத்து தான் நமக்கு உருவம் கொடுத்திருக்கிறது. அப்போ நமக்கு உருவம் கொடுத்ததே எதுனா வார்த்தை தாங்க, வேதம் தாங்க.
அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது, வார்த்தை தான் நம்மை உருவாக்கி இருக்கிறது, வார்த்தை தான் நம்மை போஷிக்கிறது, வார்த்தை தான் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வார்த்தை தான் நமக்காக மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, இரட்சகராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஸோ இங்கே கீழே உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிட்டு போகலாம். என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னா இந்த உலகமே அவருக்குள்ள தான் நிலை நிற்கிறது, நம்முடைய செல்கள் எல்லாமே அவர் மூலமாக அவருக்குள்ளாக தான் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஓஜேபி என்கிறதான ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஸ் பைபிள் என்கிறதான அந்த வேதாகமத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, அண்ட் மோஷியாக் இஸ் பிஃபோர் ஆல் திங்ஸ் அண்ட் ஆல் திங்ஸ் இஸ் மோஷியாக் ஹாவ் பீன் ஹெல்ட் டுகெதர். எல்லாம் ஒட்டி கொண்டு இருக்குது, இணைக்கப்பட்டிருக்கிறது. எதனால? டவ்வு தான் இணைச்சிருக்கு, சிலுவை தான் இணைச்சிருக்கு. இன்னைக்கும் உங்களை பரலோகத்தோடு இணைத்து வைத்தது எது அப்படின்னு கேட்டா சிலுவை தான். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் நீங்கள் பிதாவோடு பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஸோ எழுத்து என்று பார்த்தால் அது எழுத்து, அந்த எழுத்து தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் நமக்காக வந்தார் என்று யோவான் எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த கடைசி எழுத்தான டவ் ஏற்கனவே சிலுவை வடிவம் என்று நான் சொன்னேன். இன்டர்நெட்டில் இந்த படம் கிடைக்கும், இதை எங்கே தேட வேண்டியதில்லை, நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா டவ்ன்ற எழுத்துக்கு அங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த டவ்ன்ற மாடர்ன் ஹீப்ரு, இன்னைக்கு இருக்கிற ஸ்கொயர் ஹீப்ரு இல்லைன்னா கட்டவ் அஷூரித், கட்டவ் பாபிலோனி என்ற எழுத்தை உங்கள் வலது பக்கம் பார்க்குறீங்க. அதில் ரத்தம் பார்த்தீங்கன்னா சிலுவையில் தொங்கும்போது இப்படி தலை பக்கம் ரத்தம், 2 கால் பக்கம், காலில் ரத்தம், அப்படியே 2 கரங்களில் ரத்தம் போது இங்கே பார்த்தா அந்த 3 பக்கங்களிலும் ரத்தம் வழிந்திருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. இது பார்க்கும் பொழுது என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, எப்படி தெரியும்னா, ஒரு வாசல் இல்லையா, ஒரு டோர் போஸ்ட் இல்லையா, ஒரு வாசல் நிலைக்காலை போல தெரிகிறது. இந்த நிலைக்கால் 3 இடங்களில் இரத்தத்தால் பூசப்பட்டிருக்கிறது. உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வரும்பொழுது அங்கே பஸ்கா ஆட்டை பலியிட்டு அதை 3 இடங்களில் பூசி என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டை பாதுகாத்தார்கள். சங்கார தூதன் வீட்டிற்குள்ளாக வரவில்லை, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் கானானுக்குள்ளாக வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா. அந்த சந்ததியில் கானானுக்குள்ளாக வந்து சேர்ந்தார். ஏன் இப்படி ரத்தம் பூசப்பட்டால் சங்கார தூதன் அவர்களை அடிக்கவில்லை அப்படின்னா, உங்களுக்காக 2 படம் போடுறேன். எகிப்தினுடைய அந்த நாட்களில், அந்த காலகட்டங்களில் அந்த நிலைக்கால்களில் தான் வீட்டில் உள்ள நபர்களுடைய பெயரை எழுதி வைத்திருப்பார்கள். நீங்கள் இதை 2 பார்க்குறீங்க. இது 2மே எகிப்திய காலத்தினுடைய நிலைக்கால்களை பார்க்குறீங்க. அந்த நிலைக்கால்களில் பெயர்கள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எகிப்தியர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பாகால் வழிபாட்டின் நம்பிக்கை என்னன்னா, நிலைக்காலில் பெயர் எழுதுனா அவன் ஒரு காலத்தில் உயிர் தள்ளும் பொழுது இந்த வழியாக வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை. சரியா? நிலைக்கால்களில் பெயர் எழுதுதல். ஆனால் இது ஒரு பாகாலின் வழிபாடு, ஒரு தேசத்திலேயே ஒருவரை இருக்க வைப்பதற்கான ஒரு சதி திட்டம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் எப்படி தொங்கி ரத்தம் சிந்தி மறித்து எப்படி நம்மை விடுதலை ஆக்கினார், அதே போல அன்றைக்கு அந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை மூடின பொழுது அந்த பெயர்கள் எல்லாம் ரத்தத்திற்குள் மறைந்து விட்டது. அந்த நிலைக்காலில் இருந்த பெயர்லாம் யாருடையது? இஸ்ரவேலர்களுடைய பெயர்கள். அவருடைய பெயர்கள் ரத்தத்தால் மறைந்த பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். புரிஞ்சுச்சா? என்னங்க, அவங்க பெயர்கள் எல்லாம் இரத்தத்திற்குள்ளாக மறைந்த பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பெயர்கள் உள்ளங்கையில் மறைந்து வைத்திருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளங்கையில் ஆணி அடிச்ச கையில் என்ன இருக்கும்? எழுதின பேர் தெரியுமானா ரத்தம் மூடி இருக்கும் இல்லையா? உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னா ரத்தம் மூடின கைகள். அந்த ரத்தத்திற்குள்ளாக மூழ்கி நாம் இருக்கிறோம். எனவே பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல், நித்திய ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது, ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, விடுதலை உண்டாயிருக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் சதித்திட்டத்திலிருந்து விடுதலை, மனிதர் கையிலிருந்து விடுதலை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால இந்த சிலுவை வடிவம் எவ்வளவு முக்கியம்,
எப்படி அது நிலைக்காலை நமக்கு காண்பிக்கிறது, எப்படி நிலைக்காலிகளின் பெயர்கள் இரத்தத்தால் அழிக்கப்பட்டதோ அதே போல சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பெயர்கள் எல்லாம் இரத்தத்தினால் மூடப்பட்டு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்களில் முக்கியமாக சயின்டிஃபிக்காக என்ன, ஸ்பிரிச்சுவலாக என்ன அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் ஓசியாவின் புஸ்தகத்தில் வரும்பொழுது அங்கே ஆண்டவர் சொல்வார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எவ்வளோ அநியாயமா இருக்குல்ல. இவ்வளோ சூப்பரான புஸ்தகத்துக்குள்ள தேடி வாசிக்காம அதை அந்நிய காரியமாகவே அந்த காலத்தில் எண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் நம்ம என்னதான் பண்றோம், அந்நிய காரியமாக தான் பயன்படுத்துகிறோம். வேதாகமத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், டெய்லி பைபிளை வாசிக்கலன்னா நமக்கு என்னமோ இழந்ததை போல தெரியும். இல்லைன்னா நாளே நல்லா இருக்காது, அதனால பைபிள் வாசிட்டு போயிடுவான். இல்லை யாருக்காச்சும் பிசாசு பிடிச்சிச்சுன்னா பைபிள் எடுத்துட்டு போய் அவங்க தலைமையில வச்சு மட்டும் அடித்து ஓட்ட ட்ரை பண்ணுவோம். அப்படித்தானே. ஆனால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தபடினாலே பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தினால் வருகிறதான விடுதலை நிரந்தரமான விடுதலை. இப்படி வேதாகமும் ஒரு அற்புதமான ஒரு களஞ்சியம், ஒரு பொக்கிஷம். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை அன்றைய காலகட்டங்களிலேயே ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் வேதத்தை தியானிப்பதை விட்டு மற்றவற்றை நம்புகிறோம். நிறைய பேர்கிட்ட கேட்டால் என்ன சொல்றாங்க, சயின்ஸுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, பைபிளும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது வேற இது வேற. ஆமாம், சயின்ஸ் சொல்றது கரெக்டுங்க, பைபிள் சொல்றதும் கரெக்டுங்க அப்படின்னு இரட்டை நிலைப்பாடு. சரியா? ஆனால் அப்படிலாம் இருக்க முடியாது. வேதம் தான் சத்தியம். சயின்ஸ் உண்மைனா மனுஷன் குரங்கிலேருந்து தான் வந்தான்றது எப்படி தான் நம்பியாக வேண்டும் இல்லையா? ஆனால் வேதவசனம் சொல்கிறது, தேவன் தான் மனுஷனை படைத்தார், வார்த்தையால் படைத்தார். எனவே பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் தேடுகிற அத்தனை கேள்விகளுக்கான விடையும் உள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்களா? அதனால தான் 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. குறையற்ற வேதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. எனவே இன்றைக்கு ஆந்த்ரோபாலஜி கிளாஸ்ல ஒரு அறிமுகம், போன முறை போலவே இந்த முறையும் ஒரு அறிமுகத்தை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்காக அடுத்தபடியாக அப்படியே ஒரு புரிந்து கொள்வதற்காக மானிடவியல் அப்படின்னும் போது, ஆந்த்ரோபாலஜின்னும் பொழுது முதல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது யாருன்னா பெர்னார்டினோ டி சஹூன் அப்படின்ற ஒரு நபர். இவர் ஒரு பிரான்சிஸ்கன் பிரீஸ்ட், மெசோ அமெரிக்காவுக்கு மிஷனரியாய் சென்றவர். ஆனால் இவர் தான் பின்னாட்களிலே இந்த ஆந்த்ரோபாலஜியை ஆரம்பித்தார். இதுல இருந்து வந்தது தான் பின் விளைவுகள் தான் என்னன்னா, மனுஷன் குரங்குல இருந்து வந்தானே. இவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்த ஒரு பாதிரியார். இந்த பக்கம் கிறிஸ்தவ மானிடவியல், கிரிகோரி ஆஃப் நீசா, கப்பத்தோக்கியா சபை இருந்ததான அந்த பகுதியிலிருந்து வந்ததான கிரிகோரி என்கிறதான ஒரு பிஷப் 335 395 ஏடியில அவர் தான் முதல்ல கிறிஸ்தவத்தை குறித்ததான, கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் ஆந்த்ரோபாலஜியை முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த புக்கு பேரு டிஓபிசிஓ ஹோமினிஸ் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருங்க, திருச்சபையை பலப்படுத்தும்படியாக ஆந்த்ரோபாலஜியை எழுதி நிரூபித்து போயிருக்கார். ஒருவர் கிறிஸ்தவத்திற்கு எதிராக எழுதி போயிருக்கிறார். 2 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். அப்ப கிறிஸ்தவத்திற்கு எதிரி யாருங்க? கிறிஸ்தவர்கள், வெளியிருந்து வரவங்க கிடையாது. உங்களுக்கு எதிரி யாருங்க? உங்க கூட இருக்கிறவங்க தான். ஆண்டவரே சொன்னார்ல, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்போ விசுவாசத்தை விட்டு பிரிக்கிற, விசுவாசத்திற்கு எதிராக இருக்கிற எந்த காரியத்திற்கும் நாம் செவி கொடுக்க கூடாது. சத்துருன்னா உடனே அவளை பாய்க்குன்னு அர்த்தம் இல்ல, உன் சத்துரு சிநேகின்னு தான் நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது. கவனமா இருக்கணும். உங்களுடைய ஆத்துமாக்கு உலை வைக்கிற எந்த காரியத்தையும் நித்திய ஜீவனுக்குள்ளாக போக விடாதபடி இந்த உலகத்தில் இருக்க வைக்கக்கூடிய இந்த பொய்களை, புரட்டுகளை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு தேவையில்லாத விஷயத்தை கேட்காமல் இருப்பது நல்லது. ஏதோ ஸ்கூல்ல படிச்சான், அப்படியே ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டு போயிட்டான், அவ்வளோதான். அதில் உண்மை இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 2 நபர்களை போட்டிருக்கேன். இந்த 2 நபர்களை குறித்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க, புக்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த வகுப்பு நமக்கு மனிதனின் ஆரம்பம் என்ற தலைப்பில் இருக்க போகிறது. ஆரிஜின் ஆஃப் மேன் என்கிற தலைப்பிலே நாம் எடுக்க போகிறோம். அதில் விசேஷமாக கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ என்கிறதான ஒரு முக்கியமான விஷயமும், கிரேஷியோ எக்ஸ் மட்டீரியா என்கிறதான் இன்னொரு விஷயம். 2 முக்கியமான விஷயம். இந்த கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ என்பது ஆர்கிடெக்சரல் கிரியேஷன், அடுத்தது ப்ரோக்ரெசிவ் கிரியேஷன். கிரேஷியோ எக்ஸ் மட்டீரியா, ப்ரோக்ரெசிவ் கிரியேஷன்.
இது ரெண்டையும் குறித்து நாம் அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்க போகிறோம், வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த ஆர்கிடெக்சரல் கிரியேஷன், அது கிரேஷியோ எக்ஸ் நிகேலோ அப்படின்றது மேன் அண்ட் உமன், அதாவது மனுஷன் மனுஷி. அதே போல அடுத்தது கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா கிரேஷியோ எக்ஸ் மட்டீரியா, மேன் ஃபர்ஸ்ட் உமன் செகண்ட். அடுத்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, நம்முடைய வேதம் எவ்வளவு சத்தியம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் எவ்வளவு 100% பரிசுத்தமானது, உண்மையானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்தையே மாற்றின வேதாகமும் அது சத்தியமானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு, கட்டுக்கதைகள் எல்லாம் நாம் தகர்த்தெறிவதற்கு, சத்தியத்திலே நிற்பதற்கு, கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, இந்த உலகத்திலே அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, ஜெயிப்பதற்கு, கனம் பொருந்தியவர்களாய் இருப்பதற்கு இந்த படிப்பினை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருக்கூட இருப்பதாக. ஆமென். God bless you.